நேர்கள் அனைவரையும் இன்றைக்கு வெனிசுவேலாவுடைய நாட்டில் தற்போது இடைக்கால அதிபராக டெல்சி என்கின்ற பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வெனிசுவேலாவில் என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, அமெரிக்காவினுடைய ஒரு நடவடிக்கைகளை குறித்து நாம் பேச போறோம். அமெரிக்கா உலகத்தில் எல்லா நாடுகளையும் தனது அடிமைகளாக மாற்றுவதற்கும் தனது இராணுவ சக்தி, பலசக்தி, ஐநாவை அவர்கள் கையகப்படுத்துவது, வீட்டோ அதிகாரத்தின் மூலம் எல்லா நாடுகளையும், எல்லா நாட்டின் இறையாண்மையும் அவர்கள் காலி செய்கிறார்கள். வெனிசுவேலா இந்த நாட்டை பற்றி நாம் பார்க்க வேண்டும். தற்போது அந்த நாட்டினுடைய அதிபர் தூங்கிக் கொண்டிருக்கிற போது அவர் கைது செய்யப்பட்டு அவருடைய மனைவி நிக்கோலஸ் மதுராவும் அவருடைய மனைவியும் வெனிசுவேலா நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். தோழர்களே, நிக்கோலஸ் மதுரா யார் என்பதையும் வெனிசுவேலா நாட்டினுடைய பல விவகாரங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அமெரிக்கா 150 போர் விமானங்கள் மூலம் வெனிசுவேலாவினுடைய இராணுவ நிலைகளை தாக்கி அதிபர் மாளிகையில் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தினார்கள். நிக்கோலஸ் மதுரா கைது செய்யப்பட்டு வெனிசுவேலாவினுடைய அதிபர் அமெரிக்காவுக்கு கப்பல் மற்றும் விமானங்கள் மூலம் கொண்டு போகப்பட்டார். இதுல ஒரு செய்தியை சொல்லிட்டு மற்ற செய்தியை நான் பேச போறேன். அதாவதுங்க, உலகின் மொத்த எண்ணெய் இருப்பில் சுமார் 17%, 1970ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த உலக எண்ணெய் இருப்புல 17% கையில் வைத்திருந்ததுதான் இந்த வெனிசுவேலா. இன்னைக்கு பார்க்குற சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் இதெல்லாம் தாண்டிய ஒரு தேசம். 17%, அவ்வளவு பெரிய நாடு. அதாவது நீங்க சொன்னா உங்களுக்கு புரியலன்னா 330 பில்லியன் பீப்பாய்கள் வெனிசுவேலாவிடம் இருக்கிறது. 1 பில்லியன் 100 கோடி பீப்பாய். அப்போ 330 பில்லியனால் எவ்வளவு என்று பாருங்கள். 1970களில் உலக அளவில் அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றான வெனிசுவேலா இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் பீப்பாய், ஒரு நாளைக்கு 3.5 மில்லியன் பீப்பாய்கள் வரை வெனிசுவேலா உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் அது அனுப்பி தற்போது அந்த நாட்டில் உற்பத்தி 1.1, அதாவது 11 லட்சம் மில்லியன் பீப்பாய்களாக அது குறைந்து விட்டது. உலகத்தின் ஒட்டுமொத்த தேவையை 17% நிவர்த்தி செய்து வந்த இந்த வெனிசுவேலா தற்போது ஒரே 1% மட்டுமே அவர்கள் நாட்டின் உற்பத்தி இருக்கிறது. இத்தனை பெரிய உற்பத்தி இருந்த போதும் அமெரிக்கா ஏன் வெனிசுவேலா உள்ளே செல்கிறது? இப்ப நம்ம அந்த விஷயத்துல பார்க்கிறோம். எப்படி கைது செய்தார்கள்? மாத கணக்கில் அமெரிக்க உளவாளிகள் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவின் ஒவ்வொரு அசைவையும் யுஎஸ் இன்டெலிஜென்ஸ், CIA, உளவு அமைப்புகள் கவனித்து வந்தார்கள். வெனிசுவேலா அரசுக்குள் இருந்தபடியே உளவு சொன்ன ஒருவரையும் உள்ளடக்கிய ஒரு சிறிய குழு 63 வயதான நிக்கோலஸ் மதுரா எங்கிருக்கிறார், அவர் எப்படி சாப்பிடுகிறார், என்ன சாப்பிடுகிறார், என்ன உடை அணிகிறார் என்பதோடு மட்டுமல்லாமல் வெனிசுவேலாவுடைய உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் கூறுவது போல் அவர் கையிலே இருந்த செல்லப்பிராணிகள் வரையிலும் அமெரிக்கா பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக தொடர்ந்து கண்காணித்தார்கள். அதன் பிறகு டிசம்பர் தொடக்கத்தில், ஒரு வாரத்து 10 நாளைக்கு இல்லை, ஒரு மாதத்திற்கு முன்பு அதற்கு ஒரு பேரை வைக்கிறான் அமெரிக்காக்காரன். அந்த பேருடைய பெயர் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் என்று ஒரு திட்டம். இதோட கதை முடிஞ்சது. ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது பல மாதங்களாக நீடித்த மிக நுட்பமான திட்டமிடுதல் மற்றும் ஒத்திகைகளை அமெரிக்கா செய்தது மட்டுமில்லை.
இந்த ஒத்திகைகளில் அமெரிக்க படையினர் எலைட் ட்ரூப்ஸ் தங்கள் நுழைய வேண்டிய வழிகள், பயிற்சிகள், மதுராவின் கராக்கஸ் பாதுகாப்பு இல்லத்தில் உண்மையான முழு அளவிலான அந்த பிரதிநிதிகளையும் அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். பனிப்போருக்கு பிறகு எப்போதும் இல்லாத வகையில் லத்தீன் அமெரிக்காவில் ஒரு அசாதாரணமான அமெரிக்க இராணுவ தலையீட்டத்திற்கு வழிவகுத்த அந்த திட்டம் அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் சிஐயால் ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது. செனட் உறுப்பினர்களுக்கும் காங்கிரசுக்கும் தெரியாது. இது பற்றி அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு இது குறித்து அவர்கள் முன்கூட்டியே தெரிவிக்கப்படவே இல்லை. துல்லியமான விவரங்கள் அனைத்தும் மிக 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 ரகசியமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த தாக்குதலை தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலையை அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. திட்டத்தின் ஆச்சரிய கூரை, சர்ப்ரைஸ் எலமெண்ட் அதிகப்படுத்துவதற்கு அமெரிக்கா விரும்பியது என சனிக்கிழமை அதிகாரிகள் கடந்த வாரம் தெரிவித்தார்கள். 4 நாட்களுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய ஒப்புதல் கிடைத்த போதிலும் அந்த ஆபரேஷனை சென்று உள்ள நிக்கோலஸ் மதுராவை கைது செய்யக்கூடிய அளவிலே உள்ள அந்த மேகமூட்டங்கள், வானிலைகள் இதெல்லாம் சரியா இருக்கணும். சாப்பர் உள்ள போக போகுது. இதுக்கெல்லாம் அமெரிக்காவினுடைய இராணுவ ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் மிக கவனமாக அவர்கள் இருந்தார்கள். இதை அவர்கள் ஸ்டார்ட் செய்வதற்கு முன்பு மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு உத்தரவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அமெரிக்க அதிபருடைய உத்தரவு வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது 2-3 நாட்களுக்கு முன்பு லோக்கல் நேரம் 10:46 மணிக்கு, அதாவது அந்த டைம் என்ன சொல்லுதுன்னா கிழக்கு நேரம், ஈஸ்டர்ன் டே லைட் டைம், இடிடின்னு சொன்னது. அதை வச்சு அவங்க திட்டமிட்டு 3 நாட்களுக்கு முன்பு அல்லது 2 நாட்களுக்கு முன்பு இந்த ஆபரேஷனை அவர்கள் செய்ய இருந்த நென்பு திடீரென வாய்ப்பு உருவானது. சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பின்பு அதிகாலை தாக்குதலுக்கு ஃபாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிகழ்ச்சியில என்னென்னலாம் நடந்தது, எப்படியெல்லாம் திட்டமிட்டோம் என்பதை அமெரிக்க அதிபர் சொல்றார். என்ன சொல்றார்? இந்த ஃபாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிகழ்ச்சியில அந்த ஒரு ஷோ டிஸ்கஷன்ல யூஎஸ் பிரசிடென்ட் நாங்க வெனிசுலாவில் எப்படி ஆபரேஷன் பண்ணி என்ன மாதிரி நிக்கோலஸ் மதுராவை உள்ளே சென்று தூக்கினோம் கராக்கஸில் என்பதை சொன்னார். இப்போ ஃபைனலா சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பின்பு உத்தரவு கிடைச்ச உடனே நள்ளிரவுக்கு சற்று முன்பு பெர்மிஷன் கிராண்டட், இரவின் பெரும் பகுதி. இதை என்ன செய்யறாருன்னா, ஒரு சின்ன செய்தி சொல்றேன், இதை லைவ் பண்றாங்க. இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி என்ன போனதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொன்னா தான் புரியும். அமெரிக்காவினுடைய ஒரு சிறந்த ஃப்ளைட் F-15, F-16 இதெல்லாம் தெரியும். ஆனால் இவங்க இதில் 150 விமானங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த 150 விமானம் F-18, F-22, F-35, B-1 பாம்பர். இது அல்லாமல் சாப்பர்கள் 150க்கு மேற்பட்ட இந்த விமானங்களை அமெரிக்கா உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு விமானம் F-22, அதையும் பயன்படுத்தி 40 பேரை கொலை செய்து குண்டுகளை போட்டு அவங்க கராக்கஸில் நள்ளிரவுக்கு சற்று முன்பு இரவின் பெரும்பகுதி இறுதியில் செயல்பட இராணுவம் மிக கவனமாக ஆபரேஷன்ல இறங்குறாங்க. அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய வெள்ளை மாளிகையில் மேக்ரோ ரூபியோ போன்றவர்கள் அவங்க ரொம்ப கவனமாக கவனிக்கிறாங்க இந்த ஆபரேஷனை லைவ்ல. அதன் பிறகு என்ன செய்றாங்க, அமெரிக்கா சாப்பரின் மூலம் மேலே ஃபுல்லாக ஃப்ளைட் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. F-18, F-35, F-22, B-1 பாம்பர்ஸ், வான்வெளி ஸ்கை, தரைவெளி மற்றும் மெரிடைம் பவுண்டரி, அந்த மாதிரி சொன்ன மாதிரி தரைப்படை கடல்படை வழியாக 2 மணி நேரம் 20 நிமிடங்கள் நீடித்த இந்த ஆபரேஷன்ல வாஷிங்டனையும் உலகின் பலரை திகைக்க வைத்த அளவுக்கு மிக 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 நேர்த்தியாக துல்லியமாக கிட்டத்தட்ட எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆபரேஷனை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதாவது நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டார், மதுரா அழகா அமெரிக்காவில் கொண்டு சேர்த்துட்டாங்க. இது பல பிராந்திய சக்தியினுடைய உடனடியாக உலகத்தினுடைய கண்டனங்களை பெறுது.
பிரேசில் அதிபர் லூலுடா சில்வா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, வெனிசுவேலா தலைவரை சிறைப்பிடிக்க வன்முறை செயல் மூலம் சர்வதேச சமூகத்திற்கு ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை அமெரிக்கா ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொல்றாரு. ட்ரம்ப் வெள்ளை மாளிகையினுடைய சூழல் அறியும் அறையிலிருந்து இந்த சம்பவத்தை, அந்த ரூம் பேர் என்னன்னா த சிச்சுவேஷன் ரூம். இந்த சிச்சுவேஷன் ரூமை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அவசரமான காலங்களில் அமெரிக்க அதிபர் உள்ளே உட்கார்ந்து பார்க்கறது தான் இந்த சிச்சுவேஷன் ரூம். அந்த டைம்ல ஹி வாஸ் இன் சிச்சுவேஷன் ரூம். அவர் அந்த சிச்சுவேஷன் ரூம்ல உட்கார்ந்து ரொம்ப தெளிவாக அவர் பார்க்கிறார். அதே சமயம் புளோரிடாவின் பாம் பீச்சில் உள்ள தனது மார் எலோகோ கிளப்பில் தனது ஆலோசகர்களால் சூழப்பட்டிருந்ததாகவும், அங்கு அவர் சிஐஏ இயக்குனர் ஜான் ரேட்கிளிப்போடு ஆலோசனை, அதே மாதிரி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, இவங்க எல்லாம் நேரலையில உட்கார்ந்து பார்க்கிறாங்க. அப்ப சிச்சுவேஷன் ரூம்ல ஆலோசனை நடக்குது. அது ரகசியம், அங்க உள்ள யாரும் போக முடியாது. ஒரு ஆபரேஷனுக்கு முன்பு சிச்சுவேஷன் ரூம்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாம் பீச்சில் போய் பார்க்குறாங்க. பார்க்க முடியாத ஒரு விஷயமாக அது இருந்தது என டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆபரேஷனை சனிக்கிழமை கூறினார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நடந்ததை பார்த்தா நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பது போலத்தான் பார்த்தேன். நீங்க அந்த வேகம், அந்த வன்முறை ஆகியவற்றை பார்த்திருந்தால் அது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த வீரர்கள் செய்தது, அமெரிக்க வீரர்கள் செய்தது ஒரு அற்புதமான வேலை என்றும் அமெரிக்க அதிபர் கூறிட்டு, கடந்த சில மாதங்கள்ல அதிபர் மதுரா போதைப் பொருள் கடத்தல், அமெரிக்கா எதுக்காக இந்த ஆபரேஷனுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா, கடத்தல், போதைப் பொருள், பயங்கரவாதம், நார்கோ டெரரிசம் ஆகிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமெரிக்கா ஆயிரக்கணக்கான வான்படை வீரர்களின் மூலம், சாப்பரின் மூலம் அந்த பிராந்தியத்துக்குள் அனுப்பப்பட்டு ஒரு விமானம் தாங்கி கப்பல்கள், டசன் கணக்கான போர்க்கப்பல்கள் இணைந்து தென் அமெரிக்க நாட்டின் வெனிசுவேலா நாட்டில் பிறந்து அந்த பிராந்தியத்தில் பல தசாப்தங்களாக காணப்படாத அளவிலான ஒரு பெரிய இராணுவ குவிப்பின் மூலம் போதைப் பொருட்கள் கடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டு டசன் கணக்கான சிறிய படகுகளையும் அமெரிக்கா அழித்து ஒரு நாட்டின் அதிபரை கைது செய்துட்டாங்க. இந்த ஆபரேஷனுக்கு பேர் நான் சொன்ன மாதிரி அப்சல்யூட் ரிசால்வ் நடவடிக்கையின் அறிகுறிகள் வானில் தென்பட்டன. கடைசியா அமெரிக்கா அந்த இரவு இந்த ஆபரேஷனை முழுவதுமாக நடத்தி கைது செய்து விட்டார்கள். இப்ப நாம பார்க்க போறது, ஒரு நாட்டினுடைய அதிபரை அமெரிக்கா உள்ளே செல்கிறது. அமெரிக்கா ஒரு மன்னரை, ஒரு ஜனாதிபதியை, ஒரு பிரதமரை, ஒரு ஆளுநரை, ஒரு சாவரின் தேசம், இறையாண்மை கொண்ட ஒரு தேசம். நிக்கோலஸ் மதுரா, he was elected by the people of Venezuela. பேலட் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறையாண்மை கொண்ட தேசத்தின் தலைவரை நள்ளிரவு நேரடி லைவ்ல ஒசாமா பில்லேடனை எப்படி பிடித்தார்களோ அப்படி ஒரு பயங்கரவாதியை பிடிப்பதை போன்ற ஒரு ஆபரேஷனை செஞ்சிட்டு இதை ஒரு கண்கொள்ளா காட்சி என்று உலகத்தின் ஒரு நாகரிக சமூகத்தின் தலைவன் சொல்கிறான் என்றால் அமெரிக்காவினுடைய அந்த வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆற்றாமை, அவர் கையில் இருக்கக்கூடிய பவர், அமெரிக்கா தன் அனைத்து நாடுகளையும் தேச துரோகிகளாகவும் மனிதகுல எதிரிகளாகவும் காட்ட முயன்று அந்த நாட்டு பிராந்தியத்திற்குள், லத்தீன் அமெரிக்காவிற்குள் எவனும் உள்ளே நுழையக்கூடாது எங்களை தவிர என்று அமெரிக்கா இப்போ சட்டத்திட்டம் போட்டிருக்கிறாங்க. டெமோக்ராட்ஸினுடைய முன்னாள் கமலா ஹாரிஸ் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, துணை பிரசிடண்டா இருந்தவர், இது ஒரு இரத்த தோய நடவடிக்கை, அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலும் நன்மை தராது, இது ஒரு சர்வாதிகார நடவடிக்கை, இதன் மூலம் அமெரிக்கா ஆபத்தில் சிக்கும், இது ஒரு ஆதிக்க போர், எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காக நடந்த விஷயம் என்ன. அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்ஸினுடைய பிரதான தலைவர், முன்னாள் துணை ஜனாதிபதியாக வேட்பாளராக இருந்து பிரசிடண்டாக போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் கண்டித்திருக்கிறார். எல்லா நாடுகளும் இதை கண்டித்தாலும் இவ்வளவு பெரிய வளம் கொளிக்கும் ஒரு நாட்டை தனதாக்கி கொண்டு தனது நாட்டுடைய கார்ப்பரேட்டுகளுக்கு உள்ளே சென்று அதை பொதுமயமாக்கிய, தேச உடைமையாக்கிய இந்த ரிஃபைன் ஸ்டேஷனை இல்லை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா
கம்பெனிகளோடு ஒப்புதல் போட்டாங்க. அவர்களுடைய இந்த தேசத்தை குவாச்சோ ஆரம்ப கட்டத்தில் ஒரு இடதுசாரியாக மாற்றி இராணுவத்திற்குள் ஒரு குழுவை உருவாக்கினார். அதற்கு பின்பு சாவோஸ் அந்த நாட்டின் அதிபராக மிகச்சிறந்த இடதுசாரியாக இருந்தார். அவர் கேன்சரில் இறந்தார். அதற்கு பின்புதான் வந்தவர்தான் இந்த நிக்கோலஸ் மதுரா. அவரையும் காலி செய்கின்ற அந்த நாட்டில் இருக்கிற வளத்தை கொள்ளையடிப்பதற்கு இன்றைக்கு அமெரிக்கா எடுத்திருக்கிற நடவடிக்கை உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ இந்த நாட்டில் அமெரிக்காவினுடைய கையாலை கொண்டு வந்துடலாம் அப்படி நினைச்சும் போது அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் ஜார்ஜ் அண்டோனியாவினுடைய மகளான இந்த டெல்சியை உடனடியாக இடைக்கால ஆளுநராக ஜனாதிபதியாக நியமனம் செய்தது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. இப்போ அந்த நாட்டுக்குள்ள போய் இவரை தூக்கிலிடுவதற்கு அமெரிக்கா எத்தனிக்கலாம். அமெரிக்காவுடைய திட்டங்கள் உலகில் எந்த நாடுகளிலும் வெற்றி பெற்றதல்ல. அமெரிக்கா ஈராக்கில் வெற்றி பெறவில்லை, வியட்நாமில் வெற்றி பெறவில்லை. இப்படித்தான் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை கொலை செய்தார்கள். இப்படித்தான் லிபியாவினுடைய அதிபர் கர்னல் கடாஃபியை அவர்கள் காலி செய்தார்கள். வியட்நாமில் தோல்வி அடைந்தார்கள். இப்படித்தான் காசாவில் பலஸ்தீனத்தில் மூக்குடைப்பட்டு இன்றும் தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆப்கனில் இஸ்லாமிக் எமிரேட்ஸ் என்கின்ற தலிஃப்களிடத்தில் எழுதி கொடுத்துவிட்டு துண்டை காணம் துணியை காணம் என்று ஓடி வந்தார்கள். இன்று வரை ஆப்கானோடு அவர்கள் நெருங்க முடியவில்லை. இப்படி உலகம் முழுவதும் வன்முறைகளையும் பேராதிக்கத்தையும் தன் கையில் வைத்திருக்கும் அமெரிக்கா வெனிசுலா என்கின்ற மிகச் செழிப்பான ஒரு மண்டலம், சவுதி அரேபியாவை விட, யுனைடெட் அரபு எமிரேட்ஸை விட, உலகின் ஒட்டுமொத்த சப்ளைல ஈராக்கை விட 17% தன்னில் வைத்திருக்கிற அனைத்து அந்த கச்சா எண்ணெய்களையும் தனக்கு கொண்டு வந்துடணும், தன் நாட்டுடைய கார்பரேட்ஸ்க்கு போடணும் அப்படின்னு அவர் மீது போதை வழக்கு, அவர் மீது கடத்தல் வழக்கு, சர்வாதிகார வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. உலகத்தின் நியாயம் எந்த பக்கம் இருக்கு என்பது தெரியல. ஒரு செழிப்பான தேசம் வறுமையில் வாழுகிறது. ஆப்பிரிக்காவின் பெரும் நாடுகளை இந்த சக்திகள் தான் வறுமையிலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது இன்னைக்குள்ள வெனிசுவேலாவினுடைய நடவடிக்கை என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டத்தில் நாம பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.